நீங்க ஒரு புது உலகத்துக்குள்ள என்டர் ஆகுறீங்க. இங்க செல்வம் உங்களை தேடி வருது. நீங்க செல்வ செழிப்பா இருக்கீங்க. உங்க ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுது. வெல்கம் டு மேக்னெட்டிக் யூனிவர்ஸ். என்னடா ஸ்டார்டிங்கே ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாம் யூனிவர்ஸால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நமக்கு தெரிய வந்தது. அது ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க ஆரம்பிச்சோம். லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கோம். பணத்தை ஈர்க்க லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க, அதை முழுமையா நம்பணும். வழக்கமா நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி தெரிய ஆரம்பிச்சதும் நம்ம என்ன பண்ணுவோம், அது ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க ஆரம்பிப்போம். ஒவ்வொருத்தங்களும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை 10 விதமா சொல்லியிருப்பாங்க. இது சரியா அது சரியான்னு குழம்பி போயிடுவோம். எப்போ குழப்பம் நம்ம மனசுல எட்டி பார்க்குதோ அப்பவே லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல உள்ள நம்பிக்கையும் நமக்கு போயிடும். அரகுர நம்பிக்கையோட எந்த முயற்சி செய்தாலும் அதுல நம்மளால நிச்சயம் வெற்றி காணவும் முடியாது. உதாரணத்துக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிட்டதா கற்பனை பண்ணிக்கிட்டே தூங்குங்க. அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே சமயம் இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ல நீங்க தூங்கும் போது உங்க பிரச்சனையெல்லாம் நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்க தூக்கத்துல கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒருவேளை நம்ம இந்த 2 வீடியோவும் பார்த்தோம்னா அது சரியா இது சரியா, ஒருவேளை உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி சரியா தெரியலையா, இப்படி நிறைய டவுட்ஸ் நம்ம மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த 2 வீடியோலையும் நமக்கு சொன்னது சரியான விஷயங்கள் தான். விஷுவலைசேஷனால நம்மளால எதையும் அடைய முடியும்னு சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம விஞ்ஞானிகளுடைய கற்பனை திறன் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற அத்தனை டெக்னாலஜியும். அவங்க கற்பனை பண்ணதை உருவாக்க முடியும்னு நம்பினாங்க, உருவாக்கவும் செய்தாங்க. ரைட் பிரதர்ஸ் உடைய கற்பனை நிஜமாகலைன்னா விமானத்துல பறக்கிறது வெறும் கதைகள்ல மட்டும்தான் இருந்திருக்கும். ஒரு லைட்டால இருட்டை விரட்டி அடிக்க முடியும்னு தாமஸ் ஆல்வா எடிசன் நம்பினதுனாலதான் இந்த இருள் சூழ்ந்த உலகே பிரகாசமா மாறிச்சு. அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி விஷயங்கள்ல முழு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கான முயற்சியிலையும் இறங்கியிருக்க மாட்டாங்க, வெற்றியும் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ கற்பனை பண்ணி பாருங்கன்னு அந்த வீடியோல சொன்னது கண்டிப்பா தப்பு இல்லை. அதே மாதிரி 2வது வீடியோல உங்க பிரச்சனைகளை நினைச்சுக்கிட்டே தூங்குங்க, அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும்னு சொன்னதும் உண்மைதான். ஆனா அதை எப்படி நினைச்சு பாக்குறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கமா நம்ம பிரச்சனைகளை நினைச்சு பாக்குறது எப்படி நினைச்சு பார்ப்போம், ஐயோ நாளைக்கு இஎம்ஐ எப்படி பே பண்ண போறேன், இபி கட்டலைன்னா கரண்டை கட் பண்ணிடுவாங்களே, பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணுமே, இப்படி நெகட்டிவ் சைடை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இங்க பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்றதுனா நாளைக்கு இபி கட்டுறதுக்கு எனக்கு 2000 ருபீஸ் வேணும், லோன் கட்டுறதுக்கு 7000 ருபீஸ் வேணும், இதுக்கெல்லாம் மணி அரேஞ்ச் பண்ணணும், அரேஞ்ச் பண்ணிடுவேன். இப்படி நினைச்சுக்கிட்டு தூங்கினா போதும், அதுக்கான சொல்யூஷனை யூனிவர்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியா பயன்படுத்தணும்னா முதல்ல நீங்க அதை சரியா புரிஞ்சுக்கணும். சரியா புரிஞ்சுக்கலன்னா உங்க சந்தேகம் கூடும். அந்த சந்தேகத்தால அவநம்பிக்கையும் கூடும். அந்த அவநம்பிக்கை யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் இடையான தூரத்தை அதிகரிச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்த தகுதியற்றவர்களா உங்களை மாத்திடும். ஸோ நீங்க எத்தனை வீடியோ பாக்குறீங்கிறதும் முக்கியம் இல்லை, என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்றீங்கிறதும் முக்கியம் இல்லை. நம்பிக்கை அது மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு 100% நம்பிக்கை இருந்ததுன்னா எந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் யூஸ் பண்ணாம உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் ஈஸியா அடையலாம். தெளிவுங்கிறது நான் அம்பானி மாதிரி பெரிய பணக்காரன் ஆகணும், பக்கத்து வீட்டு லேடி மாதிரி புது புது நகையை வாங்கி போடணும், இப்படியெல்லாம் திங்க் பண்றது இல்லைங்க. நான் இந்த ஜூன் மாசம் முடியறதுக்குள்ள 5 லட்சம் சம்பாதிக்கணும், எனக்கு மாச வருமானம் 1 லட்சம் இருக்கணும், என்னுடைய பிசினஸ் மூலமா எனக்கு மாசம் 2 லட்சம் ப்ராஃபிட் கிடைக்கணும், லாவண்யா எனக்கு தர வேண்டிய பணத்தை திரும்ப தரணும். இப்படி நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். அதாவது என்ன வேணும், எவ்வளவு வேணும், எந்த தேதிக்குள்ள வேணும், இந்த 3 விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்னு முழுமையா நம்பணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா எதையும் உங்களால ஈர்க்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்க ஜூன் மந்த் முடியறதுக்குள்ள 1 லேக் வேணும்னு கேட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் அது எப்படி கிடைக்கும், நம்ம கிட்ட தான் எந்த சோர்ஸும் இல்லையேன்னு சந்தேகப்படவும் ஆரம்பிப்பீங்க. சந்தேகப்பட்ட பிறகு ஐயோ நம்ம ஆசைப்பட்டது எப்படி கிடைக்கும், அதுதான் சந்தேகப்பட்டுட்டோமேனு மேலும் சந்தேகத்தை அதிகரிப்பீங்க. அந்த அவநம்பிக்கை லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உங்களை ஃபெயில் ஆக்கி விட்டுரும். அதாவது உங்களால நீங்க விரும்பினதை ஈர்க்க முடியாம போயிடும். அதே மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு தேவையானதை கேட்ட பிறகு ரிசல்ட்டுக்காக டெஸ்பரேட்டா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்னும் கிடைக்கலையே, எப்போ கிடைக்கும், கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு மைண்டை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் பணத்தை ஈர்க்கிற காந்த தன்மையை உங்ககிட்ட குறைச்சிடும். இப்போ நீங்க கேட்கலாம், நீங்க என்ன சொல்ல வரீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான வீடியோ பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்னு. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான எத்தனை வீடியோஸ் வேணும்னாலும் பார்க்கலாம். எல்லா வீடியோஸ்லயும் 3 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல தெள்ள தெளிவா இருக்கணும். யூனிவர்ஸ் கிட்ட கேட்டா கிடைக்கும்னு நம்பணும். கிடைச்சிட்ட மாதிரி கற்பனையும் பண்ணணும். இதை தான் சுத்தி வளைச்சு வேற வேற மெத்தட்ல சொல்லியிருப்பாங்க. இந்த 3 உங்ககிட்ட இருந்தா நீங்க எந்த வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த வீடியோஸை பார்க்கறதுனால இந்த 3 குணங்களும் உங்களுக்குள்ள வரலைன்னா எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வெறும் 5 நிமிஷத்தை மட்டும் செலவிட்டு எப்படி பணத்தை ஈர்க்கிறதுன்னு தான் சொல்லித்தரப் போகிறேன். ஸோ பணம் சம்பந்தமான ஒரு குறுகிய கால குறிக்கோளை எடுத்துக்கோங்க. அந்த டியூரேஷனும் அமௌண்ட்டும் உங்களால் அடைய முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கணும். உதாரணத்துக்கு நாளைக்கு காலையிலக்குள்ள என் அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி ரூபாய் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களாலேயே அதை நம்ப முடியாது. அதுக்கப்புறம் அது எப்படி சாத்தியமாகும்? ஸோ எந்த குறிக்கோளை இம்மி அளவும் சந்தேகம் இல்லாமல் உங்களால் முழுமையாக நம்ப முடியுமோ முதல்ல அந்த குறிக்கோளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிவர்ஸ்க்கு புரிகிற லாங்குவேஜில் பேசணும். அந்த லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ இல்லைங்க, நம்பிக்கை தான் அந்த லாங்குவேஜ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஈர்க்க மாட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் ஈர்ப்பீங்க. இந்த பண கஷ்டம் என்னை விட்டு போக போகிறதே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு யூனிவர்ஸ் எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுங்கப்பான்னு கேட்டால் யூனிவர்ஸ் நீங்கள் முதல்ல நினச்ச அந்த பண கஷ்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் யூனிவர்ஸ் எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரீங்க, அதுக்காக நன்றின்னு சொன்னால் அந்த 1 லட்சத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அது நல்லதா கெட்டதா, உங்களுக்கு வேணுமா வேண்டாமா, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யாது. அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி எதுன்னு கேட்டால் பொறாம குணம்தான். பொறாம குணம் யாருக்கு தாங்க இருக்காது? நம்ம உடம்போடு ஊறிப்போன ஒரு விஷயம்தான். ஒரு துளியாவது நம்மக்கிட்ட பொறாம குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் தப்பு பண்ணுறவங்க நல்லா இருந்து நல்லது பண்ணுற நம்ம கஷ்டப்படும் போது ஒரு துளியாவது நம்மக்கிட்ட பொறாம குணம் எட்டி பார்க்கும். அது அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறதுனால இல்லை, நல்லது பண்ணுற நம்ம ஏன் கஷ்டப்படுறோங்கிற மனவேதனையால தான். நம்மளுடைய இந்த எண்ணம் யூனிவர்ஸ் கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா, அவங்க கார் வச்சிருக்கிறது நமக்கு பிடிக்கல, அவங்க பணக்காரராக இருக்கிறது நமக்கு பிடிக்கல, ஸோ பணமே நமக்கு பிடிக்கல. அந்த வசதி வாய்ப்புகள் நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டாலும் யூனிவர்ஸ் அது நமக்கு வேண்டான்னு தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தால் அதுக்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. அப்பந்தான் யூனிவர்ஸ் நம்ம பணத்தை நேசிக்கிறோம், பணத்தை ஈர்க்க தயாராக இருக்கோன்னு புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான பணத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி குற்ற உணர்ச்சி சிறிதளவும் இருக்கக்கூடாது. நான் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உதவி பெற தகுதியானவளான்னு கொஞ்சம் கூட சந்தேகப்படாதீங்க. நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்க கூடியவர் தான் யூனிவர்ஸ், மன்னிக்கவும் செய்வாரு, உங்களுக்கு தேவையானதையும் கொடுப்பாருன்னு முழுமையா நம்புங்க. உங்களால குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியலன்னா ஹொப்பனோபோனோ பிரேயரை அடிக்கடி சொல்லுங்க. அதாவது, பிரபஞ்சமே என் தவறுகளுக்காக வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன். இதை டிராவல் பண்ணும்போதோ சமைக்கும் போதோ தூங்கும் போதோ எப்பெல்லாம் உங்க மைண்ட் ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருங்க. இதை சொல்லும்போது பிரபஞ்சம் உங்களை ஏற்றுக்கொண்டதா நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க, நிச்சயம் பலன் அளிக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு முறையாவது மணி அஃபர்மேஷனை கேளுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ஆணினா அது ஆழமாக உங்கள் மனசில் இறக்க உதவுற சுத்தியல் தான் அஃபர்மேஷன். அதை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் நம்பிக்கையும் கூடும், நேர்மறை எண்ணங்களும் கூடிட்டே வரும். ஸோ நீங்கள் நினச்ச செல்வத்தை ஈர்க்கணும்னா எந்த மாதிரி செல்வம் வேணும், எவ்வளோ நாளுக்குள்ளே வேணும், எவ்வளோ வேணுங்கிறதுல தெளிவாக இருங்க. நீங்கள் கேட்குற செல்வம் எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கும்னு முழுமையாக நம்பக்கூடியதாக இருக்கணும். கிடைச்சிட்டதாகவும் முழுமையாக நம்பணும். கிடைச்சதற்காக யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிகிட்டே வரணும். இதெல்லாம் உங்களால் பண்ண முடிஞ்சால் நீங்கள் எந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம், எந்த டெக்னிக்கையும் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நினச்சது அனைத்தையும் அடையலாம். எத்தனை பேர் அதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். யூனிவர்ஸ் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்திப்போம். வாழ்க வளமுடன்.